ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ஒரு 4 நாள் வீடியோ போட முடியல. இப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது? ஆல்ரெடி அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். பட் அதோட எஃபெக்ட் வந்து இப்போ இருக்காது. அதுக்கு பேர் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். அதை வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறோம், எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பயும் அவர் வீட்ல இருக்காருங்கிறத இன்டைரக்ட்டா சொல்லுதுன்னு பார்த்தோம். அதே மாரி எங்க மாமா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வந்திருந்தாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப இல்லைங்கிறதையும் அது இன்டைரக்ட்டா சொல்லுது. ஓகேங்களா? ஸோ மை அங்கிள் ஹாஸ் கம் டூ அவர் ஹவுஸ் அப்படின்னா, எங்க மாமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிற சென்டென்ஸ் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எங்க மாமா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மை அங்கிள் ஹேட் கம் டூ அவர் ஹவுஸ்ன்னு பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹேட் போட்டுக்கணும் கண்ண மூடிட்டு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த அந்த ஹேட் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெர்ப் அதாவது ஆக்ஷனோட நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம கண்ண மூடிட்டு போட்டுறணும். ஓகே. கோ, வென்ட், கான் அந்த கான தூக்கி நம்ம போடணும். ஸோ கோங்கிறது பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் ஃபார்ம். வென்ட்ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த 3வது ஃபார்ம் அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், ஹேட் பக்கத்துல போட்டுறணும். கோ, வென்ட், கான். கம், கேம், கம். ஓகேங்களா? பை, பாட், பாட். பிரிங், பிராட், பிராட். ஓகேங்களா? அந்த பிராட்டுங்கிறத தூக்கி என்ன பண்ணணும், கடைசியா நம்ம போட்டுணும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, யாரு அந்த செயலை செய்யறாங்க அவங்க தான் நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? பொருள்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ செய்கிறேன்னா ஐ. ஓகே. அவன் செய்கிறான்னா ஹி. நீ செய்கிறன்னா யூ. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம அது வந்து நம்ம பார்த்தா பாசிட்டிவாக எப்படி கொஸ்டின் எழுதுங்க, பாசிட்டிவாக எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். இப்போ அதை எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கறது நமக்கு இங்கே பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ். ஸோ நீ நேற்று கோயிலுக்கு போயிருந்தாயா? இதான் நமக்கு என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? போயிருந்தாயா, வந்திருந்தாயா. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு என்னதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். போயிருக்கிறியா, ஓகேங்களா, வந்திருக்கிறியா, இதெல்லாம் நமக்கு என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. போயிருக்கிறாயான்னு பார்த்துருப்போம் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போயிருந்தாயா, அதான் நமக்கு என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு எங்கே வந்திருக்கும், இப்போ எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் ஆக்ஷன்ல அதாவது ஒரு தேர் ஆர் 2 திங்ஸ் ஹேட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? 2 ஆக்ஷன் வந்து முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த 2 ஆக்ஷன் முடிஞ்சவங்கள மொதல் ஆக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். 2வது நடந்த சென்டென்ஸ்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருப்போம்னா, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோனே ரயில் போயிருச்சு. ஓகே. இது 2மே முடிஞ்சு போச்சு. நான் ரயில்வே ஸ்டேஷன் போனதும் பாஸ்ட் டென்ஸ் தான். ரயில் போயிடுச்சு அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ இந்த 2 ஆக்ஷன்ல எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும்? ரயில் போனது நான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அப்ப என்ன எழுதணும்? அந்த ரயில் போனது நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இருக்குல்ல, அத நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். நம்ம போனோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சொல்றது? நான் போயிருந்தபோது ரயில் போய்விட்டது. ஓகேங்களா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆன உடனே ரயில் போயிடுச்சு. அப்படிங்கிறத எப்படி சொல்றது? வென் ஐ ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க, நான் அந்த செயல் வந்து 2வதா நடந்திருக்குது. ஓகேங்களா? நான் போனது வந்து 2வதா நடந்திருக்குது. எது ஃபர்ஸ்ட் நடந்தது? ட்ரெயின் போயிருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? த ட்ரெயின் ஹேட் கான்னு போடணும். ஓகேங்களா? ஸோ வென் ஐ ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன், த ட்ரெயின் ஹேட் கான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ட்ரெயின் ஹேட் கான் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ ஃபர்ஸ்ட்டா நடந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடணும். நான் போய் சேர்ந்தத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். ஓகேங்களா? ஸோ வென் ஐ ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன், த ரயில் ஹேட் கான். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடியுமே இது வேணா நம்ம தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி படம் போட்டாங்க. ஓகேங்களா? இதை எப்படி சொல்றது? வென் ஐ ரீச்டு த ரயில்வே தியேட்டர், த ஃபிலிம் ஹேட் ஸ்டார்டட். ஓகேங்களா? அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. நான் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி சொல்றது? வென் ஐ ரீச்டு த எக்ஸாம் ஹால், த இன்விஜிலேட்டர் ஹேட் கிவன் த கொஸ்டின் பேப்பர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அங்க பாருங்க, the invigilator had given போடணும். ஓகேங்களா? had given the question paper to the ஸ்டூடெண்ட்ஸ்னு போடணும். அப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும்? கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடணும். நம்ம போனது சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த ரூல். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்குறோம். ஸோ நீ நேற்று கோயிலுக்கு போயிருந்தாயா? இங்க பாருங்க, போயிருந்தாயான்னு வரணும். ஓகேங்களா? போயிருக்கிறாயா அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க பாருங்க, போகிறாயா அப்படின்னா சாதாரண சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். போனாயா அப்படின்னா சாதாரண பாஸ்ட் டென்ஸ். போயிருக்கிறாயா அப்படின்னா சாதாரண சிம்பிள் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். போயிருந்தாயா அப்படின்னா அது அர்த்தம் பிரசன்ட்
சாரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா. ஸோ போகிறாயானா ப்ரெசன்ட் டென்ஸு, போனாயானா பாஸ்ட் டென்ஸு, போயிருக்கிறாயானா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, போயிருந்தாயானா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா. கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போலாம் வாங்க. ஸோ நீ நேற்று கோயிலுக்கு போயிருந்தாயா ஓகேங்களா. அது சாதாரண சிம்பிள் சாதாரண பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்குறது இங்க பாருங்க. கொஸ்டின் சாதாரண பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்குறது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் பக்கத்துல ஹேடு போட்டு ஹேடுக்கு பக்கத்துல என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப அந்த ஹேடை தூக்கி நம்ம முன்னாடி போட்டுருவோம் இந்த கொஸ்டினுக்குனால ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி போட்டுருவோம். ஹேடு கண்ணை முடிட்டு எல்லா பக்கமும் என்ன பண்ணுவோம், ஹேடு போட்டுருவோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எல்லாத்துக்கும் முன்னாடி நான் என்ன ஒரு நமக்கு கொஸ்டின்ல சாதாரண கொஸ்டின்ல ஓகேங்களா ஹேட் வரும் ஓகேங்களா. WH கொஸ்டின் இருந்தால் WH தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்க வந்து WH கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ நீ நேற்று கோயிலுக்கு போயிருந்தாயா அப்படிங்கிறத கேட்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஹேட் போடணும். அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், நம்ம யூ போட்டுக்கணும். அப்போ ஹேட் யூ. ஸோ இங்கே ஆக்ஷன் என்ன, நமக்கு போயிருந்தாயா. அப்போ என்ன, கோ வென்ட் கான். அப்போ கானத்துக்கு என்ன போடணும் ஓகேங்களா. ஸோ ஹேட் யூ கான் டு எங்கே, கோயிலுக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு பின்னாடி போடணும். ஸோ ஹேட் யூ கான் டு டெம்பிள். கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் மார்க் எப்போ எங்கே போடணும், நம்ம WH வந்தால் தான் நம்ம கொஸ்டின் மார்க் போடுவோம். பட் இங்கே இது கேள்விங்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹேட் யூ கான் டு டெம்பிள் அப்படின்னா நீ கோயிலுக்கு போயிருந்தாயா அப்படின்னு நம்ம கேட்போம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, ரவி என்னை பார்க்க ரவி என்னை பார்க்க வந்திருந்தானா. நம்ம அம்மா கிட்ட கேட்குறோம், ரவி என்னை பார்க்க வந்திருந்தானா. பார்க்க வந்து அங்கே பாருங்க, வந்திருந்தானா அவன் வந்துட்டு போயிட்டான். நம்ம இப்போ கேட்குறோம் ஓகேங்களா, வந்திருந்தானா அப்படின்னு. இப்போ எப்படி கேட்குறது, ரவி ஹேட் போடணும் ஓகேங்களா. ஹேட் போட்டுக்கணும். ஹேடு போட்டு ஹேடு பக்கத்தில் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும். அப்போ ஹேடு பக்கத்தில் சப்ஜெக்ட் என்ன, நமக்கு ரவி தான் அந்த வேலை செஞ்சுருக்கிறோம். ரவி ஹேட் ரவி ஓகே. வந்திருந்தானா, இங்கே பாருங்க, வந்திருக்கிறானாங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வந்திருந்தானாங்கிறது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ வந்து வர்றதுக்கு என்னது, கம். அப்போ கம் கேம் கம். அப்போ கம்மத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போடணும். ஓகே. ஸோ ஹேட் ரவி கம். இங்கே பாருங்க, ஹேட் ரவி கம் எதுக்கு, பார்க்க ஓகேங்களா. யார, என்னை பார்க்க. அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ போடணும். அப்ப பார்க்கங்கிற வெர்பத்துக்கு நம்ம இங்க போடணும். ஸோ ஹேட் ரவி கம் டு, பார்க்கங்கிறதுக்கு என்னது, சி ஓகேங்களா. சி ஹேட் ரவி கம் டு சி யார, என்ன. அப்ப என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுக்கணும். இந்த சென்டென்ஸ் அடிக்கடி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின்ல பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்க்குறோம். ஸோ ஹேட் ரவி கம் டு சி மீ, ரவி என்னை பார்க்க வந்திருந்தானா ஓகேங்களா. அடுத்து பாருங்க, யாரெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. யாரெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. இங்க பாருங்க, நமக்கு இது வந்து WH கொஸ்டின் ஓகேங்களா. இதே நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஸோ யாரெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ யாரெல்லாம்ங்கிறதுக்கு என்ன, நமக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருப்போம். யாரெல்லாம்ங்கிறதுக்கு என்னது, ஹூ அண்ட் ஆல் ஓகேங்களா. ஹூ அண்ட் ஆல். ஸோ இது WH கொஸ்டின்னால நம்ம என்ன பண்ணணும், WH கொஸ்டின் நம்ம முன்னாடி போட்டுருணும். ஸோ ஹூ அண்ட் ஆல். இங்க பாருங்க, நமக்கு இங்க சப்ஜெக்ட்ங்கிறது ஹீ சி இட் டே அப்படிங்கிறத யாருமே இல்லை. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கண்ணை மூடிட்டு ஹேட் யூஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ ஹூ அண்ட் ஆல் ஹேட், அது நம்ம சப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ ஹூ அண்ட் ஆல் ஹேட் யாருன்னே தெரியாது. அவனா இருக்கலாம், அவளா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம். ஓகே, சிங்குலர் ப்ளூரல் யாரையுமே மென்ஷன் பண்ணல. அப்ப நம்ம யாரையுமே மென்ஷன் பண்ணல, நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்ப ஹூ அண்ட் ஆல் ஹேட் போட்டணும் ஓகேங்களா. ஏன்னா வந்திருந்தாங்க ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணணும், ஹேட் போட்டணும். ஹூ அண்ட் ஆல் ஹேட், இங்க வெர்ப் என்னது, கம் ஓகேங்களா. வந்திருந்தாங்க. அப்ப ஹூ அண்ட் ஆல் ஹேட் கம் எதுக்கு, உன் கல்யாணத்துக்கு. அப்ப என்ன பண்ணணும், டு யுவர் மேரேஜ் ஓகேங்களா. அது தூக்கி நம்ம கடைசியா போட்டணும். ஸோ ஹூ அண்ட் ஆல் ஹேட் கம் டு யுவர் மேரேஜ். கம் டு யுவர் மேரேஜ் ஓகேங்களா. நல்லா பார்த்துச்சுங்க. ஹூ அண்ட் ஆல் ஹேட் கம் டு யுவர் மேரேஜ், யாரெல்லாம் உங்கலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். கல்யாணம் 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சவங்க. இப்போ நம்ம கேட்போம், யாரெல்லாம் உங்கலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ ஹூ அண்ட் ஆல் ஹேட் கம் டு யுவர் மேரேஜ் ஓகேங்களா. இப்படி நம்ம கேட்கணும் ஓகேங்களா. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரஃப் நோட் இருந்தால் போட்டு எழுதி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ அடுத்து பாருங்க, பிரதீபா உன்னை அவ கல்யாணத்துக்கு அழைத்திருந்தாளா ஓகேங்களா. பிரதீபா உன்னை அவ கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது எப்படி கேட்கறது, அழைத்திருக்கிறாளா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க பாருங்க, அழைத்திருந்தாளா.
ஓகேங்களா? கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு கூட கேட்டா இந்த மாரி கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உன்ன கூப்பிட்டுருந்தாளா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகே. எப்படி கேட்கிறது? ஸோ பிரதீபா உன்னை அவ கல்யாணத்துக்கு அழைத்திருந்தாளா? இப்ப யாரு சப்ஜெக்ட் யாருங்க? பிரதீபா. ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இது கொஸ்டின். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேட் யூஸ் பண்ணணும். கண்ண மூடி நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஹேட் யூஸ் பண்ணிடணும். ஹேடுக்கு அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹேட் சப்ஜெக்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. யார் அந்த செயலை செய்கிறாரோ அவங்க தான் சப்ஜெக்ட் இருக்கு இப்போதைக்கு இந்த இடத்துல. ஸோ ஹேட் பிரதீபா ஹேட் பிரதீபா போட்டோம். அப்ப என்ன பண்ணணும் நம்ம அழைத்திருந்தாலும் அழைத்திருந்ததுனாலங்கிறதுக்கு என்னது நமக்கு இன்வைட்டட். ஓகேங்களா? ஸோ ஹேட் பிரதீபா இன்வைட்டட் ஹேட் பிரதீபா இன்வைட்டட் யார? உன்ன. ஓகேங்களா? ஹேட் பிரதீபா இன்வைட்டட் யூ ஹேட் பிரதீபா இன்வைட்டட் யூ அப்படின்னா அர்த்தம் பிரதீபா உன்னை அழைத்திருந்தாளான்னு அர்த்தம் சிம்பிளா. அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் பின்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? எது நமக்கு அவ கல்யாணத்துக்கு அப்ப என்ன பண்ணணும் அதை தூக்கி நம்ம கடைசியா போட்டுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் டு ஹேர் மேரேஜ். ஓகேங்களா? ஸோ கல்யாணத்துக்கு நான் ஒன்று டூ போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ டூ யாருடைய கல்யாணத்துக்கு அவளுடைய என்னது அவளுடையன்னு போடணும். சாரி நான் அவள்னு எழுதிட்டேன். அவளுடைய. ஓகேங்களா? அவளுடைய கல்யாணத்துக்கு அப்ப டு ஹேர் மேரேஜ் ஓகேங்களா? ஸோ ஹேட் பிரதீபா இன்வைட்டட் யூ டு ஹேர் மேரேஜ். ஓகேங்களா? இப்படி நம்ம கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? பிரதீபா அவருடைய கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட்டுருந்தாளா? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நீங்க எழுதி பாருங்க. இதே மாதிரி 2 3 சென்டென்ஸ் நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். நீங்க எழுதி பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க ரவி குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருந்தானா? இங்க பாருங்க எழுதியிருந்தானா. ஓகேங்களா? ஸோ எழுதியிருந்தானாங்கிறது என்னது நமக்கு இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன்னா இப்போ எழுதியிருக்கிறானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வராமல் கூட இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல நம்ம சொல்லுவோம் ரவி குரூப் 2 எக்ஸாம் எழுதிக்கிறானா ரிசல்ட் அடுத்த வாரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்க ரவி குரூப் 2 எக்ஸாம் எழுதினானா ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. அவன் ஒரு வேளை எழுதியிருக்கிறானா? ஓகே அப்போ நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம எழுதியிருக்கிறானான்னு நம்ம கேட்க மாட்டோம். ஓகேங்களா? ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம இப்போ நேற்றே ரிசல்ட் வந்து முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அவன் எழுதியிருந்தானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எப்படி நம்ம பேசுவோம் ரவி குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருந்தானா? ஓகேங்களா? பாஸ் ஆனானா இல்லையானு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ். ஓகேங்களா? இதான் நமக்கு இதைத்தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரிசல்ட் வரலைன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம ரவி குரூப் 2 எக்ஸாம் எழுதிக்கிறானா அடுத்த வாரம் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேங்களா? இதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ரவி குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருந்தானா? ஓகேங்களா? இது எப்படி இது எழுதியிருந்தானா? ஓகேங்கிறதா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணும் ஹேட் போட்டுக்கணும். ஓகே இப்போ ஹேட் ரவி எழுதிருக்கீங்கன்னா நமக்கு ரைட் ரோட் ரிட்டன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணும் அந்த 3வது ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஓகே ஸோ ஹேட் ரவி ரிட்டன் த குரூப் 2 எக்ஸாம். ஓகேங்களா? ஹேட் ரவி ரிட்டன் த குரூப் 2 எக்ஸாம். கொஸ்டின் மார்க். ஓகே எக்ஸாமினேஷன் இல்லாட்டி எக்ஸாம். ஸோ ஹேட் ரவி ரிட்டன் த குரூப் 2 எக்ஸாம். ரவி குரூப் 2 எக்ஸாம் எழுதினானா? ஓகேங்களா? இப்படி நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஹேடு போட்டுடணும். அப்புறம் என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் அதாவது யார் செஞ்சாங்கிறத போடணும். 3வது வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். இதான் நமக்கு என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஸ்டின். இதுக்கு முன்னாடி WH கொஸ்டினாக இருந்தால் நம்ம இங்கே WH யூஸ் பண்ணிக்கலாம். வேறு விச் வென்னு. ஓகேங்களா? இது யூஸ் பண்ணால் நமக்கு என்னது WH கொஸ்டின். ஸோ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நம்ம என்ன 2 சென்டென்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க இன்னும் ஒரு 2 3 சென்டென்ஸ். என்ன காரணத்துக்காக நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்த? என்ன காரணத்துக்காக நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்த அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? வந்திருந்த அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நல்லா பார்த்துக்கணும் தமிழ்ல. வந்திருந்த. வந்திருக்கிற அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வந்த அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். வருவ அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். வருகிறாயா அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? வந்திருந்த அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே ஸோ எப்படி இருக்குது என்ன காரணத்துக்காக நமக்கு இதான் நமக்கு என்னது WH கொஸ்டின் இங்கே. ஓகேங்களா? ஸோ என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது என்னது நமக்கு ஃபார் வாட் ரீசன் போடலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னு கூட போடலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஃபார் வாட் ரீசன் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் வாட் ரீசன் போட்டோம். ஓகே இந்த மாதிரி WH கொஸ்டின் வந்தால் WH நம்ம ஃபர்ஸ்ட் போட்டணும். ஸோ ஃபார் வாட் ரீசன். ஓகே இப்போ என்ன பண்ணணும் நம்ம இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஹேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் வாட் ரீசன் had you for what purpose had you என்னது
நீங்கிறது யூ. ஓகேங்களா? ஃபார் வாட் பர்சன், ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ, ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ வந்திருந்த அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னது கம், கேம், கம். ஓகேங்களா? அந்த மூணாவது ஃபார்மும் தூக்கி போடணும். ஸோ ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ கம் டு அவர் ஹவுஸ். ஓகேங்களா? கம் டு அவர் ஹவுஸ். எங்க வீட்டுக்கு அப்படின்னா எங்களுடைய வீட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். எங்களுடைய வீட்டுக்குன்னு என்ன அர்த்தம்? இக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டூ போட்டுக்கணும். எங்களுடைய வீட்டுக்குன்னு என்ன அர்த்தம்? டு அவர் ஹவுஸ். என்னுடைய வீட்டுக்குன்னா டு மை ஹவுஸ்னு போடணும். ஓகேங்களா? என்னுடைய சிங்குலர்ல சொன்னா டு மை ஹவுஸ், ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க எங்களுடைய வீட்டுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டு அவர் ஹவுஸ்னு போடணும். ஸோ ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ கம் டு அவர் ஹவுஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அழகாக எழுத கற்றுக்கணும். ஸோ ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ கம் டு அவர் ஹவுஸ், ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ கம் டு அவர் ஹவுஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம பேசி நம்மளே தமிழில் பேசணும், நம்மளே இங்கிலீஷில் பேசணும், நம்மளே தமிழில் பேசணும், நம்மளே இங்கிலீஷில் பேசணும். இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் 4 இப்போ பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ தட் கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபார்ம் நம்ம 7 டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 7 4 2 6 டென்ஸ். ஓகே, 6 டென்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றி கேட்டு நம்மளே பதில் சொல்லிட்டே இருக்கணும். அதான் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு கதை புக்கோ ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம கூச்சப்படாமல் பேசணும் எப்பவுமே. ஓகே, அங்கே வந்து தப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. நமக்கு என்ன பண்ணணும்? அந்த நாக்கு வந்து நமக்கு பழகணும் நல்லா. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் என்ன பண்ணணும்? நமக்கு தானே வந்து எப்படி நம்ம சைக்கிள் ஓட்டும்போது நேராக ஓட்டணும் எடுத்தோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குரங்கு 90s கிறிஸ்டன் தெரியும் நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? பெடல் போடுவோம், அப்புறம் குரங்கு பெடல் அடிப்போம், அப்புறமே தான் நம்ம எழுதி ஏறி ஓட்டுவோம். அதே மாதிரியே தான் எல்லாமே. ஓகே, அதே மாதிரி தமிழ் அந்த மாதிரி தான் பேசணும். நம்ம எடுத்தோன்னே நம்ம வந்து இப்போ பேசுகிற மாதிரி தமிழ் பேச கிடையாது. ஓகேங்களா? எடுத்தோன்னே சின்ன குழந்தை இருக்கும்போது நம்ம என்ன வளருவோம், அப்புறம் நம்ம சின்ன சின்ன வார்த்தையை பேசுவோம், அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா பேசணும். அதே மாதிரி தான் இங்கிலீஷும். ஓகேங்களா? இங்கிலீஷ் நம்ம சுட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ தட் ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ கம் டு அவர் ஹவுஸ், எந்த காரணத்துக்காக எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்த. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நீ இமெயில் அனுப்பிச்சிருந்தியா, நீ இமெயில் அனுப்பி இருந்தாயான்னு கேட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, நீ இமெயில் அனுப்பி இருக்கிறாயானது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அனுப்பினியானா அனுப்பினியான பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அனுப்புகிறாயா அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்க, இமெயில் அனுப்பி இருந்தாயா அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஹேட் யூ போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, ஸோ கொஸ்டின் எழுதும்போது பார்த்துக்கணும். அங்கே ஏதாவது WH கொஸ்டின் இருக்கா அப்படின்னு. இங்கே WH கொஸ்டின்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கண்டுபிடிட்டு நம்ம ஹேட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஹேட் யூ அனுப்புறதுக்கு என்ன நமக்கு? சென்ட். அப்போ சென்ட். ஓகேங்களா? சென்ட். அப்போ அந்த மூணாவது ஃபார்முலா தூக்கி மூணாவது போடணும். ஹேட் யூ சென்ட் த இமெயில், எலக்ட்ரானிக் மெயில். ஓகேங்களா? ஹேட் யூ சென்ட் த இமெயில். ஓகே, அப்போ வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை நம்ம போடணும். ஸோ அடுத்தது பாருங்க, அவன் எங்கே போயிருந்தான். அவன் எங்கே போயிருந்தான்? நம்ம அப்பா நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்ம இல்லை ஆல்ரெடி. ஓகேங்களா? நம்ம எங்கேயோ போயிட்டோம். அவன் நம்ம அம்மா கிட்ட கேட்குறாங்க, நம்ம எங்கே போயிருந்தான். ஓகேங்களா? அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ அவன் எங்கே போயிருந்தான், அப்போ எனக்கு கேட்குறோம். ஸோ இங்கே அவன்கிறது நமக்கு என்னது? ஹி. ஓகே, எங்கேங்கிறதுனா நமக்கு என்னது? நமக்கு WH கொஸ்டின். அப்போ என்னத்தை பண்ணணும்? நம்ம அதை தூக்கி முன்னாடி போடணும். எங்கே. அப்போ என்ன பண்ணணும்? வேர் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வேர். அப்போ வேர் போட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஹேட் போடணும். ஓகேங்களா? வேர் ஹேட். ஏன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பக்கத்தில் என்ன பண்ணணும்? நம்ம ஹேடு தான் பண்ணணும். ஸோ வேர் ஹேட் ஹி போயிருந்தானுங்கிறது என்னது? கோ வென்ட் கான், அவ்வளோதான். ஸோ வேர் ஹேட் ஹி கான், அவ்வளோதான். அவன் எங்கே போயிருந்தான் அப்படின்னா எப்படி கேட்குறது? வேர் ஹேட் ஹி கான், முடிஞ்சு போச்சு. அவன் எங்கே போயிருந்தா? வேர் ஹேட் சி கான். நீ எங்கே போயிருந்த? வேர் ஹேட் யூ கான். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? போயிருந்த அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன பண்ணணும்? வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போட்டணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இன்னும் 2 3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ எந்த கலர் சட்டையை ரவி அணிந்திருந்தார். எந்த கலர் சட்டையை ரவி போட்டிருந்தான். ரவிங்கிறது கூட நீங்கள் யார் பேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, எந்த கலர் சட்டையை அவன் போட்டிருந்தான், எந்த கலர் சட்டையை நீ போட்டிருந்த, அப்படி கூட நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் இருக்கு. என்ன இருக்கு? எந்த கலர் சட்டையை, அதான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேங்களா? அப்போ விச் கலர் ஷர்ட், விச் கலர். ஓகே, எந்த கலர், விச் கலர். ஓகேங்களா? விச் கலர் ஷர்ட்
விச் கலர் ஷர்ட் நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி போட்டுருணும். அதான் நமக்கு என்னது இங்கே WH கொஸ்டின். ஓகேங்களா? விச் கலர் ஷர்ட் ரவிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். இப்போ இங்கே பாருங்க அணிந்திருந்தான். அணிந்திருந்தான்ங்கிறது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன யூஸ் பண்ணணும் ஹேட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஹேட். ஸோ விச் கலர் ஷர்ட் ஹேட் ரவி. ஓகேங்களா? ஹேடுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அந்த சப்ஜெக்டை போடணும். ஓகேங்களா? அது யார் செஞ்சா அப்படிங்கிறத. ஸோ விச் கலர் ஷர்ட் ஹேட் ரவி. அணிந்திருந்தாங்கிறதுக்கு என்னது நமக்கு வியர். ஓகே, வியர்டு. ஓகேங்களா? ஸோ ரவி வியர்டு. ஸோ விச் கலர் ஷர்ட் ரவி ஹேட் ரவி வியர்டு. விச் கலர் ஷர்ட் ரவி ஹேட் ரவி வியர்டு. ஓகே, அப்படி நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும். ஓகேங்களா? விச் கலர் ஷர்ட் ஹேட் ரவி வியர்டு. ஓகேங்களா? அப்போ ரவி எந்த கலர் ஷர்ட்டையே அணிந்திருந்தான் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அணிந்திருக்கிறான் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அணிந்திருந்தான் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, என்ன காரணத்துக்காக நீ அங்கே போயிருந்த. ஓகேங்களா? என்ன காரணத்துக்காக அங்கே போயிருக்கிற அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். போயிருந்த அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன வருவாங்க ஆல்ரெடி நம்ம இப்போ இங்கே பார்த்தோம். நம்ம என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது நமக்கு என்னது ஃபார் வாட் பர்பஸ் கூட நம்ம இங்கே வந்து சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் வாட் பர்பஸ் ஹேட். ஃபார் வாட் பர்பஸ் போட்டோம் எதுக்கு என்ன காரணத்துக்காக. அப்போ நமக்கு என்னது இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன நம்ம பண்ணணும் ஹேட் போடணும். ஸோ ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் யூ. நீங்கிறதுக்கு என்ன நமக்கு யூ. இங்கே போகிறது என்ன நம்ம இருக்கிறது வெர்பு. ஓகே, அப்போ கோ வென்ட் கான். அப்போ கானத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் போடணும். ஓகே, ஸோ ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் யூ கான். எங்கே அங்கே. அப்போ என்ன பண்ணணும் அங்கேங்கிறதுக்கு என்னது தேர்ன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் யூ கான் தேர். ஓகே, நம்ம இப்படி நம்ம எழுதணும். ஓகேனா ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் யூ கான் தேர். என்ன காரணத்துக்காக நீ அங்கே போயிருந்த அப்படின்னு. அடுத்தது பாருங்க, எத்தனை மணிக்கு நீ மார்க்கெட் போயிருந்த. அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ எத்தனை மணிக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி போடணும். இப்போ எத்தனை மணிக்குங்கிறது என்னது நமக்கு அட் வாட் டைம். ஓகேங்களா? அட் வாட் டைம். ஸோ அட் வாட் டைம் ஹேட். அட் வாட் டைம்னா என்ன அர்த்தம் எத்தனை மணிக்கு. ஓகேங்களா? அட் வாட் டைம் போட்டு நம்ம என்ன பண்ணணும் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சு போச்சு. போயிருந்த அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும் ஹேடு போட்டணும். அடுத்து என்னது நீ. அப்போ என்ன பண்ணணும் அட் வாட் டைம் ஹேட் யூ. என்னது போயிருந்த. இங்கே என்னது போயிருந்த. ஆல்ரெடி நம்ம போயிருந்தோன்னு பார்த்தோம். என்னது கான். கோ வென்ட் கான். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அந்த மூணாவது ஃபார்ம் தூக்கி நம்ம போடணும். ஸோ அட் வாட் டைம் ஹேட் யூ கான். இங்கே அங்கேங்கிறது நம்ம யார் போட்டோம் இங்கே என்னது மார்க்கெட்டுக்கு. அப்போ என்ன பண்ணணும் நம்ம டு மார்க்கெட்டுக்கு முன்னாடி பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அட் வாட் டைம் ஹேட் யூ கான் டு மார்க்கெட். இப்படி கேட்கணும். அட் வாட் டைம் ஹேட் யூ கான் டு மார்க்கெட். நீ மார்க்கெட்டுக்கு எத்தனை மணிக்கு போயிருந்த அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் WH கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஒரு ரஃப் நோட் போட்டு எழுதுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக சொல்கிறது தான். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.